ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல். கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தான் கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சேன். எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்க. தண்ணியே கலர் மாறி இருக்கு. இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டு இன்னும் நல்லா இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வதங்கிருச்சு. தண்ணியே இல்லை. இப்போ வந்து இப்படியே சாப்பிட்றாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால காரம்லாம் அவ்வளோக்கு இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கிட்டு இறக்கிக்கலாம். காலையில் கொஞ்சம் லஞ்சுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதா கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.